இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸோட டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 1 டே ஃப்ரேமில் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2023 ஜூன் மே அப்போலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா மேலேயே போயிட்டு இருந்திருக்கு. அதுவும் எத்தனை ப்ரைஸில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 24லேருந்து அப்படியே டபுளாக இருக்குது, 60லாம் போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்து மறுபடியும் 40 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையாங்கிறத டெக்னிக்கல் அனலைஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சப்போர்ட் பாயிண்ட் உருவாக்கிற மாதிரி இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சப்போர்ட்டில் விழுந்திருக்கிற மாதிரி காட்டிருக்காங்க. இந்த சப்போர்ட்டை நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த சப்போர்ட்டில் விழுந்திருக்கிற மாதிரி மறுபடியும் காமிச்சிருக்காங்க. இங்கேருந்து நமக்கு வந்துட்டு பழைய ஹை போனாலே எவ்வளோ போக வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே இந்த ஐ போனாலே 6% காட்டுது, இந்த ஐ போனாலே 10% காட்டுது, இந்த ஐ போணுச்சுன்னா 12 காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய ஹைலாம் போணுச்சுன்னா எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைலாம் போணுச்சுன்னா இருங்க, இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 41 ரூபாய்க்கிட்ட இருக்குது. இங்கேருந்து இந்த ஐ போனாலே 25% அந்த மாதிரி காட்டுது, 25% கிட்ட காட்டுது. இன்னும் பழைய ஹைனா ரொம்ப இருக்குது, 60லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கோனா. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இப்போ ஷார்ட் டைம் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா, அதுவும் இல்லாமல் ஃபெட் வேறு ரேட் கட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேங்கிங் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போய்கிட்டு இருக்குது. இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னமும் கீழே இருக்குது. மேலே எப்போ போகும்னு தெரில. உத்தரகாஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அதே மாதிரி தான் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதேமாரியே பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா லோலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது எப்போ மேலே போகும்னு தெரில. ஒருவேளை செப்டம்பர் மாதம் ரிசல்ட் வந்துச்சுன்னா அப்போதைக்கு மேலே போணுச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃபெட் ரிசல்ட்னால 1-2 நாள் தான் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக ட்ரேட் ஆனிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா 80% கிட்ட, அதாவது 0.80% கிட்ட கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. கரெக்டாக 41 ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கலாமாங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய இது ட்ரெண்ட் லைன் வளைஞ்சு பார்க்கலாம். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. அதேமாரியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி போகிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இதை வந்துட்டு எப்போ பிரேக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இப்படியே மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே முக்கோணம் மாதிரி இருக்கா, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்து இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிக்கிற பாயிண்ட் இருக்குல்ல, இதை பிரேக் பண்ணி போகும்போது தான் மேலே போகும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்துட்டு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில. டிசம்பர் மாதம் கிட்ட காட்டுது. டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் மேலே போணுச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பழைய ஹை போணுச்சுன்னா நமக்கு 25%க்கு மேலேனா காட்டுறாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் ஏற்கனவே இந்த சேனலில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க.